சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு. அதிலிருந்து ஒரு 100 கொஸ்டின் நான் சொல்கிறேம்மா, அதை நோட் பண்ணிங்க. கொஸ்டின் நம்பர் 1, யூனிட் 6ல் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்மா இது. சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு. தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். அடுத்ததான் தமிழில் தோன்றிய முதல் கலம்பக நூல். தமிழில் தோன்றிய முதல் கலம்பக நூல். தமிழில் தோன்றிய முதல் கலம்பக நூல். கொஸ்டின் 100 வரும்போது சொல்லிடுங்க. தமிழில் தோன்றிய முதல் பௌத்த காப்பியம். தமிழில் தோன்றிய முதல் பௌத்த காப்பியம். தமிழில் தோன்றிய முதல் பௌத்த காப்பியம். அடுத்ததா கபிலர் சங்ககால இலக்கியங்களில் கபிலர் சங்ககால இலக்கியங்களில் கபிலர் சங்ககால இலக்கியங்களில் கபிலர் சங்ககால இலக்கியங்களில் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை. பாடிய பாடல்களின் எண்ணிக்கை. நான்மணி கடிகையின் ஆசிரியர். நான்மணி கடிகையின் ஆசிரியர். நான்மணி கடிகையின் ஆசிரியர். நான்மணி கடிகையின் ஆசிரியர். பழமொழி 400. பழமொழி 400 நூலின் ஆசிரியர். பழமொழி 400 அதாவது பழமொழி 400 என்ற நூலுடைய ஆசிரியர். அடுத்ததா 3 மருந்தில் அறவுரை செய்தவர். 3 மருந்தில் அறவுரை செய்தவர். 3 மருந்தில் அறவுரை செய்தவர். இனியவை 40. இனியவை 40 நூலின் ஆசிரியர். இனியவை இனியவை மதுரை கூடலூர் கிழார் எழுதிய நூல். மதுரை கூடலூர் கிழார் எழுதிய நூல். மதுரை கூடலூர் கிழார் எழுதிய நூல். அகத்தியம் கூறும்
இலக்கணத்தின் வகைகள் எத்தனை? அகத்தியம் கூறும் இலக்கணத்தின் வகைகள் எத்தனை? பத்து கேள்வி வந்துச்சாமா? ஓகே. இப்போ முதல் கேள்வி என்ன நம்ம படித்தோம்? தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் என்னதுமா? தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் என்ன? தமிழில் வந்து 5 காப்பியங்கள் பெருங்காப்பியங்கள் இருக்கு, 5 காப்பியங்கள் சிறுகாப்பியங்கள் இருக்கு. புரியுதாப்பா? சிலப்பதிகாரம் இருக்கு, மணிமேகலை இருக்கு, சீவக சிந்தாமணி இருக்கு, வளையாபதி இருக்கு, குண்டலகேசி இருக்கு. தான் 5 பெருங்காப்பியங்கள். காப்பியங்களை வந்து தமிழில் 2 வகையாக பிரிக்கலாம், பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? அப்போ தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் என்ன அப்படின்னா அது வந்து சிலப்பதிகாரம் தாமா. சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் என்ன? சிலப்பதிகாரம். புரியுதா? சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியர் வந்து யாரு? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள். இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகால புலவர்கள். இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனார் சமகால புலவர்கள் சொல்லுவாங்க. எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க? 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள். கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள் தான் இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனார். சமகால புலவர்கள் சீத்தலை சாத்தனார் எழுதிய நூல் வந்து மணிமேகலை. தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு பாடல் சொன்னது யாருமா? நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் சொன்னது யாரு? அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னது யாரு? இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுமா. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள், அடிகள் நீரே அருளுக. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே டிஎன்பிசில பலவாடி கேட்டது. புரியுதா இல்லையா? அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னது சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் சொன்னது வந்து இளங்கோவடிகள். இது தமிழில் தோன்றிய முதல் காப்பியத்துடைய ஆசிரியர் இளங்கோவடிகள், தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியத்துடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டுமே இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டு. அடுத்த கேள்வி. தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் வந்து நந்தி கலம்பகம். தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் இது நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்தால் மாண்டகதை நாடறியும் அப்படின்ற ஒரு வழக்காடு ஒரு பெரிய பழமொழி இருக்கு. புரியுதா இல்லையா? நந்தி கலம்பகம். களம் அப்படின்னு சொன்னா என்ன, பகம்னா என்னன்னு கேட்பான். களம்னா 12, பகம்னா 6 அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. இது 12 உறுப்புகள் உள்ளடக்கியது, இது 6 உறுப்புகள். புரியுதா இல்லையா? அது 18 உறுப்புகளை கொண்டதுதான் கலம்பகம். தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் என்ன? நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்துடைய ஆசிரியர் பெயர் என்னன்னு கேட்டிருப்பான் பலவாட்டி டிஎன்பிசில. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? விடை தெரியவில்லைன்னு போடக்கூடாது. தெரியவில்லை, ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னு போகணும். விடை தெரியவில்லை என்பது ஆப்ஷன் இ. அறியவில்லை, தெரியவில்லை, அறியவில்லை, புரியவில்லை எல்லாம் உண்மையை கருதுங்களா? அதனால அதை பத்தி கவலைப்படானா. ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நூல் நந்தி கலம்பகம் நூல் தோன்றிய நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு. யார் வந்து பாட்டுடை தலைவர் பலவாட்டி கேட்டிருக்காங்க? 3ஆம் நந்திவர்மன். 3ஆம் நந்திவர்மன். ஓகேவா? 2 கேள்வி முடிஞ்சது. அடுத்து தமிழில் தோன்றிய முதல் பௌத்த காப்பியம் அப்படின்னு சொன்னா அதுவுமே மணிமேகலை தான். தமிழில் தோன்றிய முதல் பௌத்த காப்பியமே இதுதான், மணிமேகலை தான். தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியமே இதுதான், மணிமேகலை தான். தமிழில் தோன்றிய முதல் விருத்த காப்பியம் பலவாடி கேட்டுனா அது வந்து என்னது? சீவக சிந்தாமணி. தமிழில் தோன்றிய முதல் விருத்த காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. மனநூல், காமநூல், முக்தி நூல் என்றெல்லாம் அழைக்கப்பட்டது அந்த நூல் சீவக சிந்தாமணி. திருத்தக்க தேவர் தான் ஆசிரியர். நரிவிருத்தம் எரிவிருத்தம் என்ற நூலெல்லாம் எழுதியிருப்பார் சீவக சிந்தாமணி எழுதுவதற்கு முன்னோட்டமா. நரிவிருத்தம் எலிவிருத்தம் இவ்வளோ ஸ்பீடாக நான் சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கே நோட் பண்ணிக்கணுமா? ஓகேவா? இங்கே நோட் பண்ண முடியாது. நரிவிருத்தம் எலிவிருத்தம் என்ற நூலெல்லாம் எழுதியிருப்பார். எதுக்கு முன்னோட்டமா? சீவக சிந்தாமணி எழுதுவதற்கு முன்னோட்டமா.
ஒரு பெரிய காப்பியத்தை படைக்க போறாரு. கிட்டத்தட்ட 3147 பாடல்கள் இருக்கு, 9 லம்பகங்கள் இருக்கு. புரியுதா இல்லையா? 8 மனைவிகள் யாருக்கு? சீவகனுக்கு 8 மனைவிகள். புரியுதா இல்லையா? அதனால மனநூல், காமநூல், முக்தி நூல்லாம் சொல்லுவாங்க. அதை 3147 பாடல்கள் இருக்கு. தமிழ் தோன்றிய முதல் விருத்த காப்பியம் அதுதான். அடுத்த கேள்வி என்னதுமா? கபிலர் சங்ககால இலக்கியங்கள்ல பாடிய நூல்கள் கிடையாது, பாடல்களுடைய எண்ணிக்கை 235. கபிலர் வந்து சங்ககால இலக்கியங்கள்ல அதிகமான பாடல் எழுதியவர். சங்ககால இலக்கியங்கள்ல அதிகமான பாடல் எழுதிய ஆண்பால் புலவர் யாருன்னு கேட்டாலும் கபிலர் தான். ஆனா பெண்பால் புலவர் வந்து ஔவையார். புரியுதா இல்லையா? பெண்பால் புலவர் வந்து ஔவையார் கிட்டத்தட்ட 59 பாடல்கள் எழுதியிருக்காங்க. 1ஆம் நூற்றாண்டுல மட்டுமே 33 பாடல்கள் ஔவையார் எழுதியிருப்பாங்க. ஸோ கபிலர் இதற்கான விடை 235. சங்க காலம் அப்படின்னு சொன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம். 8 தொகை, தொகையும் பாட்டும் தான் என்ன சொல்லுவாங்க? சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க. புரியுதாப்பா? தொகை, பாட்டு. தொகைனா 8 தொகை, பாட்டுனா 10 பாட்டு. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் இத்திரத்தே 8 தொகை. புரியுதா இல்லையா? அதான் 8 நூலை வரையறுக்கக்கூடிய அந்த பாடல். 10 பாட்டை வரையறுக்கிறதுக்கு ஒரு பாடல் இருக்கு. முருகு பொருநாறு பானிலிருந்து முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுநிவிய கோல நெடுநல் வாடை கொள்குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடும் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? அப்போ தொகையும் பாட்டும் தான் என்ன சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள். சங்க காலம் அப்படிங்கிறது கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம். அப்போ அந்த சங்க காலத்துல அதிகமான பாடல் எழுதிய புலவர் வந்து கபிலர். அவர் எழுதிய நூல்களுடைய பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 235. அடுத்த கேள்விமா? நான்மணி கடிகை. கடிகை என்று சொன்னால் அணிகலன் என்று பொருள். கடிகை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அணிகலன். நான்மணி கடிகை. மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படின்ற ஒரு பாடல் எழுதினவர் தான் அவர் விளம்பினார். ஸோ ஆசிரியர் வந்து நான்மணி கடிகையுடைய ஆசிரியர் யாரு? விளம்பி நாகனார். அற்புதமான பாடல் அது. மனைக்கு விளக்கம் மடவார் மடவார்னு சொல்றார். மனை என்று சொன்னால் என்ன? வீடுன்னு பொருள். அந்த வீட்டுக்கு விளக்கு யாருன்னா பெண்கள். மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணிக்கு யாரு விளக்கு அப்படின்னு சொன்னா அவள் பெற்றெடுத்த அந்த குழந்தை. புரியுதா இல்லையா? தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வின்னு சொல்றாரு. அந்த பிள்ளைக்கு வந்து எது விளக்கு அப்படின்னு சொன்னா கல்வி. கல்விக்கு எது விளக்கு அப்படின்னு சொன்னா ஒழுக்கம் தான். ஒழுக்கத்துல கொண்டு போய் முடிக்கிறார் யாரு? விளம்பினாகனார் முடிக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், நீங்க சர்வீஸ் வாங்கினா முதல் வந்து ஆன் டைம் கிளாஸ் வரணும். அதுதான் முதல்ல. அடுத்து பழமொழி 400 வந்து முன்றுரை அரைனார். முன்றுரை அரைனார் அவர் ஒரு புகழ்பெற்ற பாடலை எழுதியிருப்பார்வா. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமவையாம் ஆயினால் என்ன சொல்ல வர்றாரு? ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில்னு சொல்ல வர்றாரு. ஆற்றுனா அப்படின்னு சொன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று பொருள். அப்போ கல்வி கற்ற நல்ல பண்டிதர்கள் வந்து வழிநடை உணவை வந்து சுமந்து கொண்டு எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல படிச்சவங்கள எல்லாரும் வரவேற்று அன்பார என்ன பண்ணுவாங்க? உபசரிப்பாங்க. புரியுதா இல்லையா? அப்போ ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில் ஆறு கூட்டல் உணா ஆற்றுனா ஆறு ஆறுனா வழி அப்படி பொருள் இருக்கு. உணானா உணவு, ஆறுனா வழி, உணானா உணவு, ஆற்றுனா இப்படி பிரியுது. வழிநடை உணவுன்னு அர்த்தம். ரைட்டாப்பா? ரைட். அடுத்த கேள்வி என்னப்பா? முன்றுரை அரைனா இருப்பாங்க. அந்த கேள்விக்கான விடை பழமொழி 400 யாருன்னா முன்றுரை அரைனார். அடுத்த கேள்வி 3 மருந்துன்னா திரிகடுகம் தான். திரிகடுகம் வந்து பார்த்தோன்னா சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லுவாங்க. 3 மருந்து. அந்த திரிகடுகத்துடைய ஆசிரியர் வந்து நல்லாதனார்னு சொல்லுவாங்க. திரிகடுகத்துடைய ஆசிரியர் யாரு? நல்லாதனார். அவர் வந்து என்ன பண்றாரு? மும்மருந்துல வந்து அறவுரை செய்யறாரு.
மும்மருந்தில் அறவுரை செய்தவர். மும்மருந்தில் அறவுரை செய்தவர். திரிகடுகம். கடுகம் என்று சொன்னால் 3 காரமான பொருட்கள் அர்த்தம். கடுகம்னா காரமான பொருள். திரினா அர்த்தம் 3 அர்த்தம். 3 காரமான பொருள்னு அர்த்தம். ஓகேவா? திரிகடுகம். செரு அடுகோல் நல்லாதன்னு சொல்லுதுமா அது. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சில ரீசெண்டா கேட்டது. செரு அடுகோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு பாயிரம் சொல்லுது. ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல கேட்டது. யார வந்து செரு அடுகோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லுதுன்னா நல்லாதன் சொல்லுது பாயிரம். திரிகடுகத்துல வரக்கூடிய பாயிரம் சொல்லுது அப்படின்றது முக்கியமானது. அடுத்த கேள்வி. இன்னா 40 இருக்கு, இனியவை 40 இருக்கு, கார் 40 இருக்கு, களவழி 40 இருக்கு. மொத்தம் 40 இருக்கு. அப்ப இன்னா 40க்கு ஆசிரியர் கபிலர், இனியவை 40க்கு ஆசிரியர் வந்து பூதஞ்சனார். கேள்வி இனியவை 40 தானப்பா. நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்பேஸ் விட்டு எழுதணும். அப்பதான் நான் சொல்லக்கூடிய நிறைய தகவல்களை அந்த இடத்துல எழுத முடியும். இனியவை 40 ஆசிரியர் யாரு? பூதஞ்சனார். இன்னா 40 ஆசிரியர் கபிலர், இனியவை 40 ஆசிரியர் வந்து பூதஞ்சனார். கார் 40 இருக்கு, களவழி 40 இருக்கு. கார் 40 வந்து கண்ணன் கூத்தனார், களவழி 40 வந்து பொய்க்கையார் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்க்கை ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்காரு, 12 ஆழ்வார்ல ஒருவர், அவர் வேற, பொய்க்கையார் வேற. போட்டு குழப்பிக்க கூடாது. அடுத்த கேள்விப்பா. மதுரை மதுரை கூடல் முதுமொழி காஞ்சி என்ற நூலை எழுதியிருக்காரு. முதுமொழி காஞ்சி என்ற நூலை வந்து எழுதியிருக்காரு அந்த மதுரை கூடலூர் கிழார். இந்த மதுரை கூடலூர் கிழார் எங்க பிறந்தாங்க அப்படின்றதே கேள்வி கேட்டுருக்காங்க. மதுரையில பிறந்தாரா கூடலூர்ல பிறந்தாரான்னு கேட்டிருக்காங்க. அவர் மதுரையில பிறந்தானா பல பேர் போட்டான், பல பேர் காலி. கூடலூர்ல பிறந்தார் அப்படின்றது தான் சரியான விடை. மதுரை கூடலூர் கிழார் முதுமொழி காஞ்சி என்ற நூலை எழுதியிருக்காரு. அந்த நூல்ல ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை அப்படின்ற அந்த வரி ரொம்ப ஃபேமஸ். ஆறுகளி அப்படின்னு சொன்னா ஆர்ப்பரிக்கின்ற கடலால் ஆன இந்த உலகம் அப்படின்னு பொருள். அப்போ உலகம் வந்து உலகத்தை சுற்றி கடல் இருக்கு அப்படின்ற போல வருது அது மீனிங். ஓகேவா? அப்போ ஆறுகளினா ஆர்ப்பரிக்கின்ற கடல்னு பொருள். ஆறுகளினா அர்த்தம் ஆர்ப்பரிக்கின்ற கடல் என்று பொருள். காஞ்சி என்று சொன்னால் நிலையாமை என்று பொருள். காஞ்சி என்றால் நிலையாமை. அடுத்த கேள்விப்பா. அகத்தியம் 5க்கும் இலக்கணம் சொல்லுது. எழுத்துக்கு சொல்லுது, பொருளுக்கு சொல்லுது, எழுத்து சொல்லுக்கு சொல்லுது, பொருள் சொல்லுது, யாப்பு சொல்லுது, அணின்னு சொல்லுது. ஆனா அகத்தியருடைய மாணவர் தான் வந்து தொல்காப்பியர். அவர் வந்து எழுதின இலக்கணம் வந்து 3 தான். எழுத்துக்கு சொல்லியிருப்பாரு, பொருளுக்கு சொல்லியிருப்பாரு, அடுத்தது என்னது சொல்லுக்கு சொல்லியிருப்பாரு. ரைட்டா? எழுத்து சொல் பொருள் இந்த 3க்கு மட்டும் தான் யார் சொன்னது? தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. அகத்தியருக்கு 12 மாணவர்கள். அந்த 12 மாணவர்களுக்கு தான் ஒருவர் யாரு? தொல்காப்பியர். தொல்காப்பியர் எழுதிருந்து தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் கிட்டத்தட்ட 1611 நூற்பாக்கள் உள்ளடக்கியது. 27 இயல்களை உள்ளடக்கியதா இருக்குது. புரியுதா? அகத்தியருக்கு 12 மாணவர்கள் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுங்க. தமிழ் தோன்றிய முதல் சித்தர் யாருன்னு கேட்டா பல பேர் திருமூலர்னு அடிப்பான். ஆனா அகத்தியர்னு ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம அகத்தியரை பிக் பண்ணணும். ரைட்டா? அடுத்த கேள்விமா. 10 கேள்வி முடிஞ்சு போச்சா? அடுத்து எவ்வளவு நிமிஷமா இருக்கு? 18 சார். கட் பண்ணு. 11வது கேள்வி வந்து நோட் பண்ணிங்க. 17 கீழ்கணக்கில் அகத்தையும் அறத்தையும் பாடியவர். 17 கீழ்கணக்கில் அகத்தையும் அறத்தையும் பாடியவர். அகத்தையும் அறத்தையும் பாடியவர். பாஸ் பண்ண மதுரை கணக்காயனார் மகனார். மதுரை கணக்காயனார் மகனார். மதுரை கணக்காயனார் மகனார். மதுரை
கணக்காயனார் மகனார் என அழைக்கப்படுபவர். மதுரை கணக்காயனார் மகனார் என அழைக்கப்படுபவர். கோப்பெருஞ்சோழன் 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 வடக்கிருந்து உயிர் துறந்த போது. கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறந்த போது. கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறந்த போது அருகில் இருந்தவர் யார்? கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறந்த போது அருகில் இருந்தவர். பதிற்று பத்தில் ஐந்தாம் பத்தை பாடியவர் யார்? பதிற்று பத்தில் ஐந்தாம் பத்தை பாடியவர் யார்? பதிற்று பத்தில் ஐந்தாம் பத்தை பாடியவர் யார்? மோசிக்கீரனாருக்கு 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 கவரி வீசிய மன்னன் யார்? மோசிக்கீரனாருக்கு கவரி வீசிய மன்னர் யார்? ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் யார்? ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் யார்? நாயன்மார்களில் இடம்பெறும் பெண்களின் எண்ணிக்கை, பெண்மணிகளின் எண்ணிக்கை. நாயன்மார்களில் இடம்பெறும் பெண்மணிகளின் எண்ணிக்கை. நாயன்மார்களில் இடம்பெறும் பெண்மணிகளின் எண்ணிக்கை. சாதி இரண்டொழிய வேறில்லை, சாதி இரண்டொழிய வேறில்லை என்று பாடியவர் யார்? சாதி இரண்டொழிய வேறில்லை என்று பாடியவர் யார்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? எறும்பும் தன் கையால் என் சான். எறும்பும் தன் கையால் என் சான் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? எறும்பும் தன் கையால் என் சான். எத்தனை கேள்விமா? அடுத்த ஒரு கேள்வி. என்றும் உல தென்தமிழ் என்று பாடியவர் யார்? என்றும் உல தென்தமிழ்.
என்றும் உள்ள தென்தமிழ். கண்டினியூ நம்ம போதுமா? ஆமாம் சார். கேள்வி சொல்லுங்கம்மா. 11 கீழ்கணக்கில் அகத்தையும் அறத்தையும் பாடியவர் கனி மேதாவியார். கனி மேதாவியார் தான் அகத்தையும் பாடியிருக்காரு. கனி மேதாவியார் இவர் வந்து அகத்தையும் பாடியிருக்காரு, அறத்தையும் பாடியிருக்காரு. அறம் வந்து ஏழாதி. ஏழாதியா? அறம் வந்து ஏழாதி. ரைட்டா? திணைமாலை 150. திணைமாலை 150. 150 பாடல்னு அர்த்தம். ஏழாதியில வந்து 80 பாடல், கடவுள் வாழ்த்து உட்பட 81 பாடல். புரியுதா? 15 கீழ்கணக்குல அகத்தையும் அறத்தையும் பாடுறது கனி மேதாவியார். எப்படி வந்து சிலப்பதிகாரத்தை எழுதியது யாருப்பா? இளங்கோவடிகள். மணிமேகலை எழுதியது சீத்தலை சாத்தனார். இவங்க 2 பேரும் சமகாலத்தவர்ன்ற போல கனிமேதாவியாரும் காரியாசன். காரியாசன் ரொம்ப புகழ்பெற்றவர். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை எழுதினவர். கனிமேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை மாணாக்கர்கள்னு சொல்லுவாங்க. கனிமேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை, இப்போ நீங்க ஒரே வகுப்புல படிக்கிறீங்களா அது போல ஒரு சாலை மாணாக்கர்கள். புரியுதா? அப்போ அகத்தையும் அறத்தையும் பாடினவர் இவர். அடுத்த கேள்விமா. மதுரை கணக்காயினார் மகனார் என அழைக்கப்படுபவர். மதுரை கணக்காயினார் மகனார் வந்து நக்கீரர். நெற்றிகண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு பாடி சொல்லியிருப்பார்ல. யாருக்கிட்ட? சிவபெருமானுக்குன்னே சொல்றாரு. நெற்றிகண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்றாரு. அந்த நக்கீரர் தான் திருமுருகாற்றுப்படை. நக்கீரர் வந்து காலத்துக்கு ஏற்றாற்போல நிறைய பேர் வருவாங்கம்மா. ஔவையார் கூட பல வகை இருக்கு. புராண கால ஔவையார், தனிப்பாடல் திரட்டு ஔவையார், பிற்கால ஔவையார், சங்ககால ஔவையார், இது போல பல வகையான ஔவையார் இருக்காங்க. அதே போல நக்கீரர் வந்து பல வகை. புரியுதா? அப்போ இந்த நக்கீரர் எந்த நக்கீரர்னா குழப்பிக்கூடாது. நக்கீரர் அவ்வளவுதான். மதுரை கணக்காயினார் மகனார் நக்கீரர். மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சாந்தனார். அது போல இருக்கு. அப்போ இந்த நக்கீரர் வந்து திருமுருகாற்றுப்படை அப்படின்ற நூலை எழுதியிருக்காரா? திருமுருகாற்றுப்படை, நெடுநல் வாடை. திருமுருகாற்றுப்படை, நெடுநல் வாடை, இந்த 2மே 10 பாட்டுல இருக்கக்கூடியது. அடுத்த கேள்விப்பா. கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறந்தபோது அருவி என்பவர் யார்? கண்ணகனார். ஆன்சர் வந்து கண்ணகனார். கோப்பெருஞ்சோழன் எப்பலாம் வந்து புலவர்கள் அல்லது மன்னர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வடக்கிருந்து உயிர் நீத்தலை வந்து ஒரு பண்பா வச்சுக்குவாங்க. அப்போ கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறந்த போது அருகில் இருந்தவர் வந்து கண்ணகனார். ரைட்டா? அடுத்து கண்ணகனார். கண்ணகனார். அடுத்த கேள்விமா. பதிற்றுப்பத்தில் 5ஆம் பத்தை பாடியவர் யார்? 5ஆம் பத்தை பாடியது பரணர். பதிற்றுப்பத்தில் 5ஆம் பத்தை பாடுறது பரணர். கிட்டத்தட்ட 100 பாடல் இருக்கு. ஒவ்வொரு 10க்கும் 10 பாடல். முதல் 10 கடைசி 10 கிடைக்கல. புரியுதா இல்லையா? பதிட்டு 10 எங்க வரும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 தொகையில வருமா 10 பாட்டுல வருமானு கேட்டா 8 தொகையில வரும். 8 தொகை எப்படி பிரியும்? அகம் பிரியும், அறம் பிரியும், புறம் பிரியும். அப்படியா? 8 தொகை எப்படிமா பிரியும்? அகம் பிரியும், புறம் பிரியும், அகம் புறம் பிரியும். அப்போ ஒரே புறநூல் எதுன்னு கேட்பாங்க. 8 தொகையில ஒரே புறநூல் வந்து பரிபாடல் தான். அப்படியா? அகமா புறமா என்ற கருத்து வேறுபாட்டை தோற்றுவித்த நூல் வந்து எது? பரிபாடல். வெரி குட், பரிபாடல். அப்போ பதிற்று 10 புறநானூறும் புறம் நூல்கள். புறம்னா வீரத்தை பத்தி எழுதுதுப்பா. அகம்னா காதலை பத்தி எழுதுறது. புரியுதா இல்லையா? அன்பை பத்தி எழுதுறது. அகம்னா உள்ள இருக்கக்கூடிய உணர்வு. புறம்னா என்ன இருக்குது? வெளியில இருக்கக்கூடிய வீர செயல்கள், வெளிப்பாடு. அதுதான். அப்ப பதிற்று 10 என்பது 8 தொகையில வரக்கூடிய ஒரு நூல். அதுல 10 இருக்கு, 100 பாடல் இருக்கு. முதல் 10 கிடைக்கல, கடைசி 10 கிடைக்கல. அதுல 5ஆம் 10 யார் எழுதுனதுன்னா பரணர். கடற்பெருக்கோட்டிய செங்குட்டுவனை பத்தி எழுதியிருக்கார். கடற்பெருக்கோட்டிய செங்குட்டுவன். அடுத்துமா கேள்வி. மோசிக்கீரனாருக்கு கவரி வீசிய மன்னன் யார்? மோசிக்கீரனாருக்கு கவரி வீசிய மன்னன் வந்து சேரமான் பெருஞ்சேரல் இருமுறை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சேரமான் பெருஞ்சேரல் இருமுறை. சேரமான் பெருஞ்சேரல் இருமுறை.
அந்த சேரமான் பெருங்கடல் இருமுறையுடைய முரசுல போயிட்டு அந்த கட்டிலில் போயிட்டு யார் படுத்துக்குவாரு? மோசிகரனார் போய் படுத்துக்குவார். அரசுக்குரிய அந்த கட்டிலில் போயிட்டு அரசன் தான் படுக்கணும். ஒரு புலவர் போய் படுத்துறாரு, அவர் தலையை துண்டிக்க சொல்லுவாங்கல்ல. பட் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா அவருக்கு மாற்ற கவரி வீசியிருப்பார். அது சேரமான் பெருங்கடலுடைய பண்பு நலனை காட்டுகிறது. புரியுதா இல்லையா? அடுத்து ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் மொத்தம் 12 பேருமா. பொய்க்கை ஆழ்வார் படிப்போம், பூதத்தாழ்வார் படிப்போம், பேய் ஆழ்வார் படிப்போம். முதல் 3 ஆழ்வார்கள் அவங்க. முதல் பொய், 2வது பூதம், 4வது பேய். பொய்க்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார். அதுக்கடுத்ததா ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யாருன்னா ஆண்டாள் தான். ஓகேவா? சுடி கொடுத்த சுடர் கொடி அவங்க. புரியுதா இல்லையா? சுடி கொடுத்த சுடர் கொடி ஒரே பெண் ஆழ்வார். 12 பேர் இருக்காங்க. 12 ஆழ்வார்கள் ஒரே பெண் ஆழ்வார் யாரு? ஆண்டாள். அடுத்த கேள்வி. நாயன்மார்கள் 3 பேர் தான் பெண்மணிகள். இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஒன்று வந்து காரைக்கால் அம்மையார், 2வது இசைஞானியார், 3வது மங்கையர் கரசியார். காரைக்கால் அம்மையாருக்கு இன்னொரு பேர் இருக்கு. இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் தான் காரைக்கால் அம்மையார். ஸோ புனித வதியார் அப்படின்னு ஒரு பேர். புனித வதியார். காரைக்கால் அம்மையார் ஒண்ணு, இசைஞானியார் ஒண்ணு, அடுத்து யாருமா? மங்கையர் கரசியார் அப்படின்னு சொல்லுவாங்க. காரைக்கால் அம்மையார், இசைஞானியார், மங்கையர் கரசியார். இந்த 3 பெண்மணிகள் தான் நாயன்மார்கள் எழுதுவாங்க. ஸோ தனியடியார்கள் ஒரு குரூப் இருக்கான். தனியடியார்கள் வந்து ஒரு 63 பேர் இருக்காங்க. ரைட்டா? தனியடியார்கள் 63, தொகையடியார்கள் எத்தனை? 9 பேர். ஆட் பண்ணா 72 பேர் வந்து சிவனடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 72 பேர் சிவனடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்விமா. சாதி இரண்டொழிய வேறில்லை என்று பாடியது. சாதி இரண்டொழிய வேறில்லை என்று பாடியது வந்து நிறைய பேர் பாரதியார்னு போடுவாங்க. பாரதியார் போடக்கூடாது. சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் கூறிய சொல் அமிழ்தம் என்போம் அப்படின்னு பாடுவார் பாரதியார். பாரதியார் பாடியிருக்காரு. பாரதியார் வந்து ஔவையார் சொன்னதை பாடியிருக்காரு. ஆனா முதல்ல பாடுறது ஔவையார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். தமிழ் மகள் என்று சொன்னால் ஔவையார்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? தமிழ் மகள் ஔவையார். இந்த தமிழ் மகள் ஔவையார் என்ன பண்ணுவாங்க? எதுக்காக பாடுவாங்கன்னா கூழுக்காக பாடுவாங்க. உணவு கொடுத்தாலுமே அவங்கள போற்றி பாடக்கூடிய ஒரு பண்பு உள்ளவங்க தான் யாரு? ஔவையார். பொண்ணுக்காக பாடியது கம்பர். எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அவரு. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பண்பு நலன் இல்லையா? அதனால கம்பரை நம்ம வந்து கவிச்சக்கரவர்த்தி கம்பனை வந்து தப்பா சொல்ல முடியாது. அவருடைய தகுதிக்கு அவர் வந்து என்ன பண்றாரு? டிமாண்ட் வைக்கிறார். அதனால அவர் போய் நீங்க தப்பு சொல்லி என்ன பண்ணி வந்து காசு கேட்குற என்கிட்ட அப்படின்னு சொல்ல முடியுமா? உன்னை போட்டி பாடணும்னா நீ ஏதோ ஒன்று கொடுக்கணும்லப்பா. காசு கொடுத்தா தானே வேலை நடக்கும். அதனால் அவர் காசு கேட்குறாரு. நீ எனக்கு சோறு போட்டாலுமே போதுனால ஒரு குரூப் இருப்பார்ல. இவங்க வந்து கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு பெண்மணியாக இருப்பாங்க. இவர் வந்து நகர்ப்புறத்தில் இருப்பார். அப்போது கிராமத்தில் வாழக்கூடிய வந்து ஒரு வேலை சாப்பாடு போட்டாலுமே நிறைய வேலை செய்வான். நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவானா? காசு தான் எனக்கு முக்கியம். எந்த கீழே விழுந்தால் கூட தூக்க மாட்டான் நகர்ப்புறத்தில் இருக்கிறவன். அப்போது நமக்கு கிராமம் தான் நல்லது. ரைட்டா? அடுத்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் எதெல்லாம் இடம்பெற்றிருக்கு? நல்வழியில் இடம்பெற்றிருக்கு. நல்வழியா? செக் பண்ணுங்க. அதை அன்னையும் பிதாவும் கொன்றை வேந்தல்ல இடம்பெற்றிருக்குமா? பார்த்துங்க. இந்த சாதி இரண்டொழிய வேறில்லை என்பதுதான் நல்வழியில் இருக்கு. சாதியை விட்டா நல்லது வழி அப்படின்னு நாம வச்சுக்கலாம். பட் இது வந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வங்களே தந்தையும் தாயும் தான். அவங்களை நீங்க என்ன பண்ணணும்? போற்றி வணங்கணும். தினசரி நீங்க அவங்களுடைய காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரணும். ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் யார் ஃபாலோ பண்றது? அதெல்லாம் அவங்களே விரும்ப மாட்டாங்கன்றீங்களா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. புரியுதா இல்லையா? ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்னும் எழுத்தும் கண்ணன தகும். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். எவரி ரியாக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction.
புரியுதா இல்லையா? அதுதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. மாமியார் மருமக சண்டை இதனால தான் வரும். குற்றம் பார்ப்பாங்க. இந்த பொருள் எங்கே இருக்குது, அந்த பொருளை நகர்த்து பிரச்சனை வருங்களப்பா. இது போல சின்ன விஷயங்கள் தான் என்ன ஆகும், பெரிய விஷயமா மாறிடும். அப்போ குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, அது நல்ல விதமாக தான் எடுத்துக்கணும். புரியுதா இல்லையா? சரி, ஓகே. அடுத்து எறும்பும் தன் கையால் என்சான் என்ன நூலில் இடம்பெற்றுள்ளது? அது வந்து தனிப்பாடல் இருக்குமா. எறும்பும் தன் கையால் என் சான் ஔவையார் தான் பாடிப்பாங்க. எறும்பும் தன் கையால் என் சான் ஔவையார் பாடினது தான். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு உற்ற களமணத்தை ஓதுகிறாள் மித்தம் வெறுப்பண்யம் வேண்டாம் உலகு எறும்பும் தன் கையால் என் சான்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? எறும்பும் தன் கையால் என் சான் தான் என்ன அர்த்தம்? எறும்பு போயிட்டு அதோடைய கையால் அளந்து பார்த்துன்னா அதுவும் ஒரு 8 அடி. புரியுதா இல்லையா? நமக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு ஓவரா என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு மமதியோட சுத்தக்கூடாது. புரியுதா இல்லையா? அது போல மீனிங்ல வரக்கூடியது தான் அது. எறும்பும் தன் கையால் என்சான். எறும்பு வந்து சுறுசுறுப்பா இருக்கும். எறும்பு அளவுக்கு நீங்க சுறுசுறுப்பா இருந்தாலுமே பெரிய ஆளாயிருங்க. எறும்பு எதனா தூங்கி பார்த்துக்கிறீங்களா, அமர்ந்து உட்காந்து பார்த்துக்கிறீங்களா? அது தீனியே கிடைச்சாலும் சும்மா இருக்காதுப்பா, அதை சுற்றி ரவுண்ட் அடிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணிக்கணும். எறும்பு அது அதோடைய ஒர்க்கை பார்க்கும். அது ஒரு நேர்கோட்டு பயணத்தில் வந்து பயணிக்கும், ஃபாலோ பண்ணும் எல்லாரையும். இது ஒரு தனி ரூட் எடுத்து பயணிக்காது. புரியுதா இல்லையா? ரைட். அடுத்து எப்படிங்களாம்மா, ரொம்ப முக்கியமானதுமா. உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை எப்படி சொல்றாரு கம்பர்? என்றும் உலகம் தமிழ்னு சொல்றாரு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. புரியுதா இல்லையா? அதனால தான் உலகம் தோன்றிச்சுல்ல. என்னம்மா நீங்க யோசிக்கிறீங்க? நான் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வரும், அதை பற்றி யோசிக்கக்கூடாது. ஐநாறு நான் சொல்றாரு, ஓகேவா? என்றும் உல தென் தமிழ், உலகம் தோன்றிய போதே தோன்றிச்சு தமிழ் அப்படி என்பதுக்கு தான் ஐநாறு அங்க சொல்றாரு புறப்பொருள் வெண்பாமலையில. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடியா நம்ம தமிழ் குடி அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? உலகம் தோன்றிய போதே தோன்றிச்சு தமிழ், உலகம் தோன்றிய போதே தோன்றிச்சு தமிழ். அதுக்காக அவர் எழுதுறாரு. எழுதினாதான் நிக்கன்னு சொல்லிட்டு என்னன்னு எழுதுறாரு? என்றும் உலகம் தமிழ் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ எழுதுறது வந்து கவி சக்கரவர்த்தி கம்பன். ஓகேவா? இதோடு நம்ம இந்த வகுப்பை முடிச்சுக்கலாமா?